ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஜெனடிக்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்கு வந்துருங்க. சரி, இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட அரிஹண்ட் அகாடமி திருப்பத்தூர்ல இருக்கு. இதுல என்னன்னா போட்டித் தேர்வு மாடல் எக்ஸாம் நடக்க போகுது. எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4க்கான மாடல் எக்ஸாம் நடக்க போகுது. இதுல பிரைசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 500, செகண்டுக்கு 300, தேர்டா வரவங்களுக்கு 200, அந்த மாதிரி 1000 rupees வர்த் ப்ரைஸ் இருக்கு. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா ஒரு 10 rupees தான் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். 10 rupees பே பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதுல கால் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட டீம் கைட் பண்ணுவாங்க. இல்ல இந்த போஸ்டர்லயே கொடுத்துருக்காங்க என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வுன்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணிட்டு 10 rupees கூகுள் பேல பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. சரி, டைரக்டா இப்ப கிளாஸ்க்கு போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a man with blood group A married to a woman with blood group B had a child with group AB. What does this mean in terms of genetics? ஜெனடிக்ஸ்ல இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜீன் ஃபார் பிளட் குரூப் ஏ அண்ட் ஜீன் ஃபார் பிளட் குரூப் பி போத் ஆர் டாமினெண்ட்டாக இருக்கு. அதனால தான் ஏபி பிளட் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஜீன் ஃபார் பிளட் குரூப் பி இஸ் டாமினன்ட், ஜீன் ஃபார் பிளட் குரூப் ஏ ரிசெசிவ். ரிசெசிவ்னா பின்னடைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஜீன் ஃபார் பிளட் குரூப் ஏ அண்ட் ஜீன் ஃபார் ரெண்டுமே ரிசெசிவ், ரெண்டுமே பின்னடைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜீன் ஃபார் பிளட் குரூப் ஏ இஸ் டாமினன்ட் அண்ட் ஜீன் ஃபார் பிளட் குரூப் பி இஸ் ரிசெசிவ். ஏ டாமினண்டா இருக்கு, பி ரிசெசிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏபி பிளட் குரூப் சைல்டுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா ஏவும் பியும் ரெண்டு ஜீனும் டாமினண்டா இருந்தா ஏபி பிளட் குரூப் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான். ஜீன் ஃபார் பிளட் குரூப் ஏ அண்ட் ஜீன் ஃபார் பிளட் குரூப் பி ஆர் போத் ஆர் டாமினன்ட் அப்படிங்கிறதா. சரி, இந்த மாதிரி ஏ பி அப்பாவுக்கு ஏ குரூப் இருக்கு, அம்மாவுக்கு பி குரூப் இருக்கு. இப்போ ஏபி மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஏவும் வரலாம் குழந்தைக்கு, பியும் வரலாம், அடுத்து ஓவும் வரலாம், இல்ல ஏபியும் வரலாம். இந்த 4 பிளட் குரூப்புமே வரலாம். சரிங்களா? அடுத்து இதுதான், அதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. அப்ப குழந்தைக்கு வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்க்கு வரக்கூடியது ஏ பி ஏபி ஓ, இது 4ம் இருக்கலாம். ஏபி இருக்கு அப்படின்னா ஏ ஜீனும் பி ஜீனும் டாமினண்டா இருக்கிறதுனால ஏபி இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி. How is chromosome numbers maintained from one generation to another in sexually reproducing organism? அதாவது எப்படி குரோமோசோம் நம்பர் கரெக்டா மெயின்டைன் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது. 1 generation to another in sexually reproducing organism. ஏ செக்ஷுவல் கிடையாது, பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களுக்கு எப்படி கரெக்டா குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹியூமனே எடுத்துக்கலாம். இப்போ நார்மலா நம்ம பாடி செல்ல என்ன நடக்கும் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் டிவிஷன் நடக்கும். ஓகேங்களா? இந்த செல் டிவிஷனோட எண்ட்ல நமக்கு 2n குரோமோசோம், அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதே இது மியாசிஸ் அப்படிங்கிறது எதுல மட்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்க செல்கள்ல, ரீப்ரொடக்ஷன் செல்ல மட்டும் தான் நடைபெறும். அது என்னன்னா அதோட எண்ட்ல குரோமோசோம் நம்பர் மாறுபாடு அடையும். 46 இருக்கிறது என்னவா மாறும்னா எண்ணா மாறிடும், அதாவது 23 மாறிடும், 23 மாறிடும். அப்ப இந்த குரோமோசோம் ஒரு அதாவது இது மேல்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபீமேல்ல இருக்கக்கூடிய இது ரெண்டு ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்ப ஆஃப் ஸ்பிரிங்க்கு இப்படிதான் மெயின்டைன் ஆகுது இதோட குரோமோசோம் நம்பர் மாறாம. எதுல மட்டும் இந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் செல்ல மட்டும் தான் நடைபெறுது. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் போயிடலாம். டப்ளிங் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் கேமிட் ஃபார்மிங். கேமிட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது, 2n மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குரோமோசோம்ஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் டப்ளிங் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் ஜைகோட் ஃபார்மேஷன். ஜைகோட்னா எப்போனா அது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்பெர்ம் செல் அண்ட் ஓவம் செல் ரெண்டுமே ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபெர்டிலைஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஃபெர்டிலைஸ் ஆனதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஜைகோட், அதாவது ஃபீட்டஸோடைய ஏர்லி ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அதை வந்து அந்த டைம்ல வந்து குரோமோசோம் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஹாஃபிங் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் கேமிட் ஃபார்மிங் அடுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கேமிட் வந்து ஃபார்ம் ஆகும்போது, கேமிட்னா என்ன, ஸ்பார்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கடுத்து ஓவம் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே ஃபியூஸ் டுகெதர் ஆகி தான் வந்து 2n இருக்கக்கூடிய குரோமோசோம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது 23 இருக்கும், இது 23 இருக்கும், ஹாஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹாஃபிங் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் கேமிட் ஃபார்ம் ஆகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுல வந்து ஹாஃபிங் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும்போது குரோமோசோம்ல சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. எப்போ நடக்கும் அப்படின்னா கேமிட் ஃபார்மேஷன்ல தான் நடைபெறும். ஓகேங்களா? அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து டபுள்லாம் ஆகாது, ஹாஃப் தான் ஆகும். 46 அப்படிங்கிறது 92வா மாற வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? என்ன ஆகும் அப்படின்னா ஹாஃபா மாறும். ஹாஃபா மாறுறாங்க 23ஆ மாறுது ஸ்பெர்ம் செல்ல. இதே வந்து அண்டர் செல்ல ஓவம் செல்ல 23ஆ மாறுது. இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி 46 இருக்கக்கூடிய குரோமோசோமா மாறுது. ஓகேங்களா? அப்ப கேமிட் செல் ஃபார்ம் ஆகும்போது தான் இதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் வந்து ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகும்போது கூட குரோமோசோமோட நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். டேஷ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ். அதாவது ஒரு குழந்தை வந்து இருக்கு, அவங்களுக்கு வந்து என்னது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு எது டெட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெலியோட்ரோபிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆட்டோசோம்ஸ், அல்லோசோம்ஸ், ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஹியூமன்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தமா எத்தனை பேர்னா 23 பேரா இருக்கும். இந்த 23 பேர்ல 22 பேரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோசோம்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே XX குரோமோசோம் தான். ஓகேங்களா? மெயிலுக்கா இருந்தாலும் சரி, ஃபீமேலுக்கா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இது ஒரே மாதிரி தான் இருக்கும். 23வது குரோமோசோம்னு ஒன்று இருக்கு, அதுதான் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டெட்டர்மைன் பண்றது. ஓகேங்களா? அது என்ன இருக்குன்னா மெயிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா XY குரோமோசோம் இருக்கும். ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா XX குரோமோசோம் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அல்லோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இந்த 22 குரோமோசோமும் ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எது வந்து செக்ஸ் டெட்டர்மினேஷன் அப்படின்னா இந்த அல்லோசோம்னா வந்து செக்ஸ் டெட்டர்மினேஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சாரி, சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பத்தின ஏதாவது டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அல்லோசோம்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து செக்ஸ் குரோமோசோம். அண்ட் தீஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை வந்து டெட்டர்மைன் பண்றது தான் இந்த அல்லோசோம்ஸோட. ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஆப்போசிட் டு த செக்ஸ் குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம்க்கு ஆப்போசிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி 22 பேர் ஆஃப் ஆட்டோசோம்ஸும் ஒரு பேர் ஆஃப் என்னது செக்ஸ் குரோமோசோம், இல்லைனா வந்து இதுக்கு இன்னொரு பேர் ஆட்டோசோம் அப்படின்னு சொல்றாங்க. மெயில்னா XX இருக்கும், சாரி மெயில்னா XY, ஃபீமேல்னா XX குரோமோசோம்ஸ் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. In humans, the sex of offspring is determined by the, அதாவது எதை பொறுத்து வந்து அது குழந்தை வந்து என்ன அப்படின்னா ஆனா பெண்ணா அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இப்பதான் சொன்னேன். மேல்கா இருந்தாலும் சரி, ஃபீமேல்கா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 22 பேரை பத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அது கிடையாது செக்ஸை வந்து டெட்டர்மைன் பண்றது. பெட்டர்னல் அப்படின்னா வந்து அம்மா வழி, சரி அப்பா வழி வந்து பெட்டர்னல். மெட்டர்னல் அப்படின்னா வந்து அம்மா வழி. போத்தே வந்து பெட்டர்னல் மெட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, குழந்தையுடைய ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது எதுனா பெட்டர்னல் குரோமோசோம் தான். அதாவது மேல் கிட்ட இருக்கக்கூடிய குரோமோசோம் தான் வந்து டெட்டர்மைன் பண்ணும். அதுல XY அப்படின்னு சொல்லிட்டு 2 குரோமோசோம் இருக்கும், இதுல XX அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்படி ஃபார்ம் ஆகும்போது XX XY அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய Xம் இதுல இருக்கக்கூடிய Yயும் திரும்ப XX XX. ஓகேங்களா? XY அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஃபார்ம் ஆகும். அப்ப யாரை வந்து பொறுத்து வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது மெயிலை பொறுத்து தான். ஓகேங்களா? அப்ப மெயில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெட்டர்னல் குரோமோசோம்னு சொல்றாங்க. ஆண்கள்ல இருந்து வரக்கூடியது, அப்பா கிட்ட இருந்து வர்றது பெட்டர்னல், அம்மா கிட்ட இருந்து வர்றது மெட்டர்னல் குரோமோசோம். அப்ப ஒரு குழந்தையோடைய செக்ஸை வந்து டெட்டர்மைன் பண்றது பெட்டர்னல் குரோமோசோம் தான். ஓகேங்களா? அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய குரோமோசோம் தான் டெட்டர்மைன் பண்ணுது. அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். அடுத்தது போயிடலாம். One reason why Mendel அப்படிங்கிறவங்க scientist was successful in discovering the law governing inheritance of traits was, அதாவது பாரம்பரிய பண்புகள் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் வந்து
ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அது சக்ஸஸ் ஆனதுக்கு மெயினான ரீசன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன் ரீசன் ஒய் மெண்டல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் டிஸ்கவரிங் த லா கவர்னிங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரெய்ட்ஸ், பண்புகள் வந்து கடத்தப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஹி கெப்ட் நியூமெரிக்கல் கவுண்ட் ஆஃப் ப்ரோகெனி. ப்ரோகெனி அப்படின்னா வந்து என்னன்னா, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, ஒரு பட்டாணி செடியில வந்து டாலான பிளான்ட், டாஃபான டாஃப் அப்படின்னு சொல்லி குள்ளத்தன்மை உள்ள பிளான்ட், பட்டாணி செடியில ரெண்டையும் வந்து என்ன பண்ணா கிராஸ் பாலினேட் பண்ணுவார். கிராஸ் பாலினேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல 2 டால் வந்து கிடைச்சிருக்கும். அடுத்ததுல வந்து கிராஸ் பாலினேட் பண்ணும்போது 3 டால் ஒரு ஷார்ட்டான வெரைட்டி வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா, இது F1 ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, இது F2 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, இது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு செடியும் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வந்து பண்புகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கும். அதான் வந்து ப்ரோகெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ரோகெனி ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா 2மே டால் தான். ஓகேங்களா, அடுத்துல பார்க்கும்போது 3 டால் ஒரு டாஃப் வந்து உருவாயிருக்கும். அப்ப இந்த கவுண்ட் அவர் வச்சுக்கிட்டாரா அப்படின்னா கண்டிப்பா வச்சுக்கிட்டாரு. அதுதான் வந்து அவருடைய மெயின் சக்சஸ்க்கு காரணம். ஹி கெப்ட் நியூமெரிக்கல் கவுண்ட் ஆஃப் ப்ரோகெனி. இந்த பண்புகளோட வெளிப்பாடுத்தன்மையை கவுண்டா அவர் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து வேற என்ன, he used his knowledge of evolutionary process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. he used plant instead of animal. அதாவது அனிமலுக்கு பதிலாக பிளான்ட்டை யூஸ் பண்ணதுனால அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. he was trained in scientific methodsலாம் ட்ரெயின் ஆனதுதான் சக்ஸஸ் ஆனாங்க. மெயினாக வந்து நியூமெரிக்கல் கவுண்ட் ஆஃப் ப்ரோகெனி அப்படிங்கிறதா வந்து மெயினான ரீசன். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. இப்போ இதுல மெண்டலோடைய லா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற என்னென்ன பேர்லாம் சொல்றாங்க. மெண்டல் லாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து வேற என்னென்ன பேர்ல சொல்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன், அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மெண்டலோட லாவோட பேர் வந்து 3 பேர் இருக்கு. ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், 2வது வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன், 3வது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த பேரை தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவே இந்த இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. What would have happened if Mendel had not studied the F2 generation? F2 generation அவர் வந்து படிக்கல, அதாவது படிக்காம F1 ஜென்ரேஷனுடைய அவரோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருந்தாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ கலப்பினம் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஃப்ளவரோட கலர் இருக்கு, சீடோடைய ஷேப் இருக்கு, இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா அவர் வந்து என்ன எடுத்துக்கிறாரு, நெட்டை குட்டைன்னு சொல்லிட்டு அந்த 2 வெரைட்டியை எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய வெரைட்டி இருக்கக்கூடிய இது வந்து டீன்னு சொல்லி வச்சுக்கிறேன், சின்ன வெரைட்டியை ஸ்மால் டீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, பட்டாணி செடி. ஓகேங்களா, இது 2யும் கிராஸ் பாலினேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல 2 டால் பிளான்ட் மட்டும்தான் உருவாகுது. அடுத்த ஜென்ரேஷன்ல F2ல இதை திரும்ப வந்து கிராஸ் பாலினேட் பண்ணும்போது 2 டால் 3 டால் ஒரு டார்ஃப் வந்து உருவாகுது. ஓகேங்களா, ஸ்மால் டீ உருவாகுது. ஓகேங்களா, இப்படிதான் உருவாகுது. இப்போ ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். he would not have discovered which trait were dominant. எது வந்து டாமினண்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியாம அவருக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து he would not have been able to get hybrid plant வந்து அவரால் பெற முடியாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து he would not have discovered the recessive trait are not lost. recessive trait are not, அதாவது பின்னடைந்த பண்புகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட் ஆகல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட நிறுத்தியிருந்தா அப்படின்னா இந்த டார்ஃப் அப்படிங்கிற ஜீன் வந்து எதுல இருந்திருக்கும் அப்படின்னா வந்து இந்த F1 ஜென்ரேஷன்ல இருந்திருக்கு. ஆனா அது வெளிப்படுத்தல. டார்ஃப்னா குள்ளத்தன்மை. ஓகேங்களா, வெளிப்படுத்தல. F2 ஜென்ரேஷன்ல தான் வெளிப்படுத்தி இருக்கு. அப்ப இதோட அவரோட ரிசர்ச் அவர் முடிச்சிருந்தாரு அப்படின்னா அதாவது பின்னடைந்த பண்புகள் வெளிப்படாமையே போயிருக்குன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, இதுல முடிச்சதுனாலதான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பின்னடைந்த பண்புகளும் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். he would not have discovered that recessive trait are not lost. recessive trait வந்து போகல, அதுவும் இருக்கு, அடுத்த ஜென்ரேஷன்ல அதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் வந்து he would not have been able to study multiple characters படிக்க முடியாம போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ஆனது என்னன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, அடுத்து who among following was first to blend his knowledge of science
and mathematics to keep count of individual exhibiting a particular trait in each generation. ஓகேங்களா? எந்த சயின்டிஸ்ட் வந்து அவருடைய சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் போத் நாலேஜை வந்து அவரோட ரிசர்ச்சில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிஹர் ஜோஹர் மெண்டல் தான். ஓகேங்களா? அவரோட ரிசர்ச்சில் அவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஜென்ரேஷனோடையும் என்ன ரேஷியோவில் வந்து அந்த ஜென்ரேஷனோட பண்புகள் வந்து வெளிப்படுது. டால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபுல்லாக டால் தான் வெளிப்பட்டிருக்கு. அடுத்துல பார்த்தோன்னா 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதை 3 டால் ஒரு டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து வந்து அவரோட சயின்ஸோட சேர்ந்து அவருடைய மேத்தமெட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு அவர் ரிசர்ச் பண்ணவர் யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரிஹர் ஜோஹர் மெண்டல் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து 8 மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசர்ஷன். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் மெண்டல் லாவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க. அதுல ஒரு பேர் தான் வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் parent pea plant differ in how many traits. எத்தனை ட்ரைட்ல எத்தனை ட்ரையல்ல வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை ட்ரையல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஜென்ரேஷன்ல வந்து அந்த பண்புகள் வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஜெனடிக்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் படிச்சுட்டு வந்து இதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த கேள்வி நேத்தே பார்த்துட்டோம். which of the following genetically modified crop has been permission to legally cultivated in India அப்படின்னா BT cotton தான். ஓகே, நேத்தே பார்த்த கொஸ்டின் தான். ஓகே, அதே தான் கொடுத்துருக்காங்க. some feature of gene are mentioned. ஜீனை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. which option states the incorrect feature of gene. ஜீனை பற்றி எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. they do not undergo any change. அதாவது ஜீன் அப்படிங்கிறது மாறுபாடே ஏற்படாது. ஜீன்னா அது ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அடுத்து they control trait by producing protein. அதாவது ட்ரேட் பண்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து they control traits by producing protein அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து each germ cell has one gene set. ஒவ்வொரு germ cellலையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஜீன் செட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது they are செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஜீனை உருவாயிருக்கும். அப்படியே செக்மெண்ட் தான் வந்து என்னன்னா ஜீன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, என்ன இது இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான். ஜீன்ல மாற்றமே ஏற்படாதா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா மாற்றம் வந்து ஏற்படும். ஓகேங்களா? மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பு. மீதி எல்லாமே வந்து ஜீனை பத்தி கரெக்ட். அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜீன் ஆர் அதாவது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டரி. ஒரு பாரம்பரிய பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுறதுக்கு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீன் தான் அப்படின்னு சொல்றாங்க. மேட் ஆஃப் எதனால இருக்கு அப்படின்னா வந்து டிஎன்ஏ இருக்கு. அதுக்கடுத்து ஈச் ஜீன் கேரிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டிட்டர்மைன்ஸ் தி. ஒவ்வொரு ஜீனும் வந்து ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது அந்த ஸ்பீஷியோட ஐ கலர் எப்படி இருக்கணும், ஹேரோட கலர் எப்படி இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இந்த ஜீன்ல தான் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. which of the following statement is incorrect. இன்கரெக்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? செக்ஸ் இஸ் determined by different factor in various species. ஒவ்வொரு செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெயிலில் அப்படின்னா குரோமோசோம்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம். இதே வந்து வேரியஸ் ஸ்பீஷீஸில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அனிமல்ஸ் சச் as ஸ்னெயில்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கேன் சேஞ்ச் செக்ஸ். அதாவது ஸ்னெயில்ஸ்க்குலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து 2 ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமும் வந்து ஸ்னெயிலில் இருக்கும். அது வளர தான் அது ஆனா வளரணுமா பெண்ணா வளரணுமா அப்படின்னு அந்த சூழ்நிலை தான் வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆல் ஹியூமன் குரோமோசோம்ஸ் ஆர் நாட் பேர்டு. எல்லா ஹியூமன் குரோமோசோம்ஸும் ஆர் நாட் பேர்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர் நாட் பேர்டு. எல்லாமே வந்து பேர்டா இல்லை, எல்லாமே பேர்டா தான் இருக்கு. அடுத்து வந்து ஆல் குரோமோசோம்ஸ் வில் இன்ஹெரிட் ஒய் குரோமோசோம் ஃப்ரம் தேர் மதர். ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னா வந்து மெயில் கிட்ட இருந்தா வரும். ஆல் சில்ட்ரன் வில் இன்ஹெரிட் ஒய் குரோமோசோம் ஃப்ரம் தேர் மெயில் மதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதர் கிடையாது, ஃபாதர் தான். ஆப்ஷன் டி தான் தப்பு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. The sex of a person is determined by, அதாவது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குரோமோசோம் present in both sperm and ovum, dietary habits of
பேரண்ட்ஸோடய அவங்க என்ன டயட் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து குரோமோசோம் பிரசன்ட் ஸ்பெர்ம்ல வந்து என்ன குரோமோசோம் இருக்கோ அதுதான். குரோமோசோம் பிரசன்ட் ஓவம்ல என்ன இருக்கும், இல்ல போத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெயில் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்பெர்ம்ல இருக்கிறதா குரோமோசோம் பிரசன்ட் இன் ஸ்பெர்ம். அடுத்து in human males the sex chromosome present are XY ன்னு சொல்லிட்டு இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம், அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒய் குரோமோசோம் பிகரா இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் ஸ்மாலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. அடுத்தது எக்ஸ் குரோமோசோம் தான் பிகரா இருக்கும், ஒய் குரோமோசோம் ஸ்மாலரா இருக்கும். இது கரெக்ட். அதே மாதிரி ஒய் குரோமோசோமுக்கு மோர் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு. ஒய் குரோமோசோமுக்கு தான் லெஸ் ஜீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ரெண்டுக்குமே வந்து சைஸை பொறுத்து டிஃபரன்ஸே இருக்குங்க. சைஸை பொறுத்து டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஒரே ஒன்று தான் தப்பு. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான். இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், மெயில் அப்படின்னா XY அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரோமோசோம்ஸ் இருக்கு. எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பிகரா இருக்கும். எவ்வளவு ஜீன்ஸ் இருக்குன்னா 1000 ஜீன்ஸ் இருக்கும். எக்ஸ் தான் வந்து ஒய்யை விட பெருசா இருக்கும். அதே மாதிரி ஒய் குரோமோசோம்ல வெறும் 78 ஜீன்ஸ் தான் இருக்கும். ஓகே. Given below are some conclusion of Mendel's work on pea plant. All of them are correct except one. Select the incorrect conclusion. எது வந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீன் ஆர் இன்ஹெரிட்டட் ஆஸ் டிஸ்னிக்யூட்டட். ஜீன் வந்து என்னன்னா அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்துவ பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்ட். செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன் டேக் பிளேஸ் டியூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட் ஃபார்ம் ஆகும்போது ஜீன் வந்து செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈச் கேமெட் ஹேஸ் 2 காப்பீஸ் ஆஃப் சேம் ஜீன். அதாவது ஒவ்வொரு கேமெட்டுக்கும் வந்து 2 காப்பி ஆஃப் சேம் ஜீன்ஸ் இருக்கும். 2 காப்பீஸ் ஆஃப் சேம் ஜீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஜீன் கம் அண்ட் பேர்ஸ். ஜீன்ஸ் வந்து பேரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்ட். ஓகேங்களா. தப்பான ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகே, அதான் அதை பத்தின இன்ஃபர்மேஷன். ஈச் கேமெட் வில் ரிசீவ் மாத்தி சொல்லிட்டேன்ப்பா. செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான். ஈச் கேமெட் ஹவ் 2 காப்பீஸ் ஆஃப் சேம் ஜீன். அதாவது ஒரு ஜீன் இருக்கு அப்படின்னா வந்து ஒவ்வொரு கேமெட்டும் 2 காப்பி வந்து உருவாகாது, ஒரு காப்பி தான். செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன் வந்து டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் தி கேமெட் ஃபார்ம் ஆகும், செக்ரிகேட் ஆகும். அதாவது எப்படின்னா 2 எண்ணா இருக்கிறது எண்ணா மாறும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஈச் கேமெட் ஹாஸ் 2 காப்பீஸ் ஆஃப் சேம் ஜீன். சேம் ஜீனோடைய 2 காப்பி இருக்காது, ஒரே காப்பி தான், ஒரே அலிலி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் பண்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 14th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்ரி ஜெர்ம்சம் வில் டேக் 1 குரோமோசோம் ஃப்ரம் ஈச் பேர். அதாவது ஒவ்வொரு one குரோமோசோம் ஃப்ரம் ஈச் பேர். எவ்ரி ஜெர்ம்சம் வில் டேக் 1 குரோமோசோம் ஃப்ரம் ஈச் பேர்ல இருந்து ஒரு குரோமோசோம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டா. அடுத்து வந்து 2 allele are brought together at the time of gamete formation. ஓகேங்களா. 2 allele are brought together at the time of gamete formation கிடையாது, gamete segregation அப்படின்னு இருந்தா கரெக்ட். அப்ப ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் எதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான். ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன். ஜீன் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ல இருக்கும். செல்லுன்னு எடுத்தா சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளதான் வந்து குரோமாட்டின் த்ரெட்ஸ் இருக்கும், அதுலதான் வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம்குள்ளதான் ஜீன் இருக்கும், ஜீனுக்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கும். அதுக்குதான் நம்மளுடைய ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஈச் ஜீன் கண்ட்ரோல் 1 கேரக்டர். அதாவது ஒவ்வொரு ஜீனும் வந்து ஒவ்வொரு பண்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். எவ்ரி ஜெர்ம்சம் வில் டேக் 1 குரோமோசோம் வந்து இருக்கும் ஃப்ரம் ஈச் பேர். அதாவது XY அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்று எக்ஸா ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து என்னன்னா திரும்ப XX இதுல வந்து ஒரு எக்ஸ் வரலாம், இல்லை ஒய்யும் வரலாம். ஓகேங்களா. இப்படிதான் வந்து ஃபார்ம் ஆகும். எப்பனா கேமெட் ஃபார்மேஷன் அப்போ. அடுத்து ஈச் ஜெர்ம் செல் வில் டேக் 1 குரோமோசோம் ஃப்ரம் ஈச் பேர். அது கரெக்ட் தான். 2 allele are segregated at the time of gamete formation. ஓகேங்களா. 2 allele 2 allele are segregated at the time of gamete formation. இந்த இடத்துல தான் segregation வரும். 2 allele are brought
segregated at the time of gamete formation. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி, a cross between tall plant, short plant, F1 progeny அப்போ வந்து resulted in F1 progeny அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து உருவாகுது. அப்படி உருவாகும் போது which were all tall plant because which were all tall plant இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. A cross between tall plant and short plant resulted in F1 progeny which were all tall plant because ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. plant height is governed by T and T நால வந்து டிசைட் ஆயிருக்கு, ரெண்டும் சேர்ந்து டிசைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. plant height வந்து ஸ்மால் t ஆல மட்டும் தான் டிசைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. plant height வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்னால டிசைட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பிளான்டோட ஹைட் வந்து அந்த டால் பிளான்டால மட்டும்தான் டிசைட் ஆயிருக்கும், ரெண்டுல ஏதோ ஒன்னா இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரி சரி, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.